Hi friends, welcome back to the channel. இந்த வீடியோவில் நம்ம வித் லவ் அந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதையை பற்றி பார்த்தலாமா? ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க. அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவங்க மேரேஜ் பண்ணுற ஏஜ் ஆகிடுச்சு. அதனால் வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த பையனுக்கு வந்து ஒரு பொண்ணை பார்த்துருக்காங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு பையனை பார்த்துருக்காங்க. இவங்க நம்பர் கொடுத்து நீங்கள் மீட் பண்ணி பேசி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு அவங்கள மீட் பண்ண வைக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஒரு காஃபி ஷாப்பில் வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது தான் தெரிய வருது இவங்க ஆல்ரெடி ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. பட் இவர் வந்து அந்த பொண்ணு வந்து 10th படிச்சிருக்காங்க. அப்போ வந்து இவர் 12th படிச்சிருப்பார். இப்போ இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வரும்போது அந்த பொண்ணுக்கு வந்து ஆல்ரெடி இவர் யார், இவர் என்ன பண்ணார், யாரை லவ் பண்ணார், இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த பொண்ணு என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய ஸ்கூல் டே லவ்வை வந்து சொல்லுங்கள், கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, இவரும் வந்து அவர் ஸ்கூலோடைய லவ் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த லவ் ஸ்டோரி நல்லா ஃபன்னாகவும் இருந்தது, ஜாலியாகவும் இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டோரி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இவர் வந்து கேட்பார், நீங்கள் எப்படி இருந்தீங்க, ஸ்கூல் படிக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்க சொல்லி இவர் கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு அவங்களுடைய லவ் ஸ்டோரி என்ன அப்படி சொல்லி அவங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த லவ் ஸ்டோரி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இவங்க 2 பேரும் காமனாக ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஏன்னா இவங்க ஒன் சைடு லவ் பண்ணி அந்த லவ்வை வந்து அவங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருப்பாங்க. யார் லவ் பண்ணாங்களோ அவங்கக்கிட்டே அந்த லவ் வந்து சொல்லாமல் அந்த ஸ்கூல் அப்படியே முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கிறுக்குத்தனமான ஒரு ஐடியா வருது. என்னென்னா, ஓகே நம்ம திருச்சி போயிட்டு நம்ம லவ் பண்ணவங்கள கண்டுபிடிச்சி நம்ம அவங்ககிட்ட ஐ லவ் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூஸ் ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ இவருக்கு வந்து பெருசாக உடம்பெல்லாம் கிடையாது. இருந்தாலுமே இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நம்ம 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் யார் நான் யாரும் புரிஞ்சிக்க முடியும். அப்போது நம்ம வந்துட்டு ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஐடியா சொல்லும்போது இவருக்கும் அந்த ஐடியா பிடிக்காமல் இருந்தாலுமே இந்த பொண்ணோட ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயம் வந்து பிடிச்சி போய் ஓகேன்னு சொல்லிட்டு இப்போது வந்துட்டு இவங்க ஒன்றா வீட்டில் பிளான் பண்ணி ஃபோன் நம்பர்லாம் எடுத்து யாரெல்லாம் ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பிடிச்சி எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து திருச்சி கிளம்பி போவாங்க. இப்போ திருச்சிக்கு போயிட்டு அங்கே ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணி இப்போ இந்த பையனுடைய லவ்வர் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட வந்து பேசுவார். அதுக்கு அடுத்தபடியாக இந்த பொண்ணு லவ் பண்ண பையனை கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட பேசுவாங்க. இப்போது இதுக்கப்புறமேட்டு இவங்க மனசு மாறுமா மாறாதா அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதோட ஸோ இவங்களோட டிசிஷன் என்ன அப்படின்ற மாதிரி படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் ஒன்லைன் இந்த படத்துடைய கதையே. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன் இல்லையா? பட் இதை தான் வந்துட்டு படம் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஃபுல் ஸ்டோரி இதுதான். அவங்க லவர்ஸை பார்த்து முடித்து அவங்க பேச ஆரம்பிட்டு இவங்க என்ன மனசு மாறிச்சா மாறலையா அதான் வந்து கிளைமேக்ஸு. ரொம்ப இதான் கதை, ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி கதை வந்து வந்தது கிடையாது. இப்போ யூத்தாக வந்து வந்தது கிடையாது. ரொம்ப நல்லாவே இருந்தது. நல்லதோட இந்த பையனோடைய அந்த லவ் ஸ்டோரி சொன்ன விதம் வந்துட்டு அது வந்து ஃபன்னாக சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த பொண்ணுடைய லவ் ஸ்டோரியை சொல்லும் போது கொஞ்சம் ரகடாக, அதாவது அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ரகடாக இருக்கும், யாருக்கும் பயப்படாது. ஆனால் அந்த பொண்ணு லவ் பண்ணுற பையன் வந்து பயந்தாங்கோலியாக இருப்பான். இதில் வந்து ஒரு ஃபன்னாக கொண்டு போயிருந்தாங்க. இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இந்த பையன் அந்த கதையை சொல்லும் போது அந்த கதையில் இந்த பொண்ணு வந்துட்டு போகும். அதே மாதிரி இந்த ஹீரோயின் வந்து கதை சொல்லும் போது அந்த கதைக்குள்ளே ஹீரோ வந்துட்டு போவார். இந்த மாதிரி ஏன்னா ஒரே ஸ்கூலில் படிக்கிறதுனால ஒரே டைமில் நடந்த கதைனால இது வந்து 2 வந்து மேட்ச் பண்ணி எடுத்துருந்தாங்க. அது நல்லாவே இருந்தது. அந்த கிளைமேக்ஸாக முடியும் எதுவுமே இவங்களுடைய 2 ஸ்டோரியுமே வந்து கனெக்ட் பண்ண விதம், அவங்க ஸ்கூல் டேஸில் லவ் பண்ணும்போது இவங்க 2 பேர் மீட் பண்ண விதம்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஃப்ளாஷ்பேக் ரீதியாக பார்க்கும்போது ரொம்ப ரைட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் வந்து சுமாராக தான் எழுதியிருந்தாங்க. பட் ரொம்ப போர் அடிக்காத ஒரு படம், ரொம்பவே நல்லாவே இருந்தது. டீசெண்டான வாட்ச். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் லவரோட பார்க்க வேண்டிய நல்ல ஒரு படம் தான். ஃபேமிலியாக பார்க்குற அளவுக்கு இல்லை கண்டென்ட் அவ்வளோ ஃபேமிலி கண்டென்ட் இதுதான் கிடையாது. மற்றபடி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். நல்ல மூவி தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, பாய்.